Alhamdulillahi Rabbil Alameen Ar-Rahmanir Rahim. He who does not thank the people is not thankful to Allah. ஈமானும் அமலும் மலரும் நறுமணமும் போல இணைந்தே இருக்கும். தித்திக்கும் திருமறையாம் இறை அளித்த அருள்மறையாம். கொளத்தென்னு அல் அஸ்ஹர் மஸ்ஜித் மற்றும் மஹகலஹின்னு அல் அஸ்ஹர் மஸ்ஜித் குர்ஆன் மதரசா மாணவர்கள் நோன்பு பெருநாளை முன்னிட்டு பெருமையுடன் வழங்கும் விசேட சிறுவர் நிகழ்ச்சி வளர்பிறை. பெருநாள் தினத்தன்று பிற்பகல் 2 மணி முதல் முகிலில்லாமல் சிரிக்கின்ற தாராய் தோன்றும் வானமதில் முடிவில்லாத கதையொன்றை கூறுதுவே இந்நாள் வரையில். புதிய டிசைன்களில் உங்களுக்கு தேவையான துபாய் அபாயாக்களை பெற்றுக் கொள்ளவும், உங்கள் விருப்பம் போல துபாய் அபாயாக்களை தைத்துக் கொள்ளவும் நீங்கள் நாட வேண்டிய இடம் பொத்துவில் மாநகரில் இனாரா ஃபேஷன் அபாயா. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட டிக்டாக், ஜூம், மசராத்தி போன்ற துணி வகைகளை மொத்தமாக்கவும் சில்லறையாக்கவும் பெற்றுக் கொள்ளவும், பாடசாலை மாணவிகளுக்கான தைத்த ஆடைகளை பெற்றுக் கொள்ளவும் நீங்கள் பொத்துவில் மாநகரில் நாட வேண்டிய ஒரே இடம் இனாரா ஃபேஷன் அபாயா. இனாரா ஃபேஷன் அபாயா ஏவிவி ரோட், களப்பக்கட்டு, பொத்துவில். தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 07637080102. பொத்துவில் மாநகரில் ஆடைகளுக்கான சிறந்த தெரிவு இனாரா ஃபேஷன் அபாயா. எண்ணங்களை போல் வண்ணமயமான ஆடைகளை தெரிவு செய்ய இன்றைய நாடுங்கள் ஃப்ரண்ட்லைன். ஆடவர், மகளிர், சின்னஞ்சிறார்கள் என அனைத்து வயதினருக்குமான நவீன டிசைன்களிலான ஆடைகள், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், கை கடிகாரங்கள், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், டாய்ஸ் உட்பட அனைத்து பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள ஃப்ரண்ட்லைன். எமரல்ட், ரீபான், மூஸ், மூட்ஸ், விண்டேஜ், லிபேரா, ஜிசா, ட்ராம், எக்ஸ்லைன் உட்பட உலக தரம் வாய்ந்த பிராண்டட் பொருட்களை பண்டாரவளை மாநகரில் கொள்வனவு செய்யக்கூடிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட பிரமாண்டமான காட்சி அறை, லிப்ட் வசதிகள் மற்றும் பிரமாண்டமான வாகன தரிப்பிட வசதியோடு ஸ்நேகபூர்வ சேவை. உங்கள் அன்பானவர்களுக்கு 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை கிஃப்ட் வவுச்சர்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய வசதி. லோயல்டி வாடிக்கையாளர்களுக்கு தமது பிறந்த மாதம் முழுவதும் 10% விலைக்கழிவோடு பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய வசதி மற்றும் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கு கொக்கோ பேமெண்ட் ஊடாக 3 தவணைகளில் வட்டியில்லா பணம் செலுத்தும் வசதி உட்பட இன்னும் பல சேவைகள். ஃப்ரண்ட்லைன். எண்ணிலடங்கா டிசைன்களில் கண்ணிலடங்கா வண்ணங்கள். ஃப்ரண்ட்லைன். இலக்கம் 250 பதுளை வீதி, பண்டாரவளை. கிளைகள் இலக்கம் 167 பான்ஸ் தத்வத்த வீதி, பலாங்குடை. தொடர்புகளுக்கு 074 30 30 330. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وعسيلا. لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون. لا إله إلا الله وحده صدق وعدا ونصر عبدا وغز جندا وهزم الأحزاب وحدا. لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر الله أكبر
لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈதுல் ஃபித்ர் அல்லது நோன்பு பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஊபா வானொலியின் அன்பான நேயர் சொந்தங்களுக்கும் இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கும் ஊபா வானொலியின் முகாமையாளர் சார்பாகவும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள், எங்களுடைய ஊழியர்கள் சார்பாக நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தகப்பலல்லாஹு மின்னா வமின்கும். மலர்ந்திருக்கும் இந்த புனித தினத்தை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டிய கடப்பாடு நம் அனைவருக்கும் இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய நாளை சிறப்பிக்கும் முகமாக நாங்கள் பல்வேறுபட்ட சிறப்பான நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கவிருக்கிறோம். அந்த வகையிலே முற்று முழுதாக சினிமா பாடல்களை நாங்கள் தவிர்த்துவிட்டு இஸ்லாமிய நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் வழங்க காத்திருக்கிறோம். அந்த வகையிலே நோன்பு பெருநாள் தொழுகை, அகதியா, குர்ஆன் மதரசா மாணவர்களது சிறுவர் நிகழ்ச்சிகள், கலந்துரையாடல்கள், கவியரங்கு, உறவுகளை வாழ்த்தி இவ்வாறு பல்வேறுபட்ட சிறப்பு நிகழ்ச்சிகளை பண்பலை 97.6 வரிசையினூடாகவும் எங்களுடைய ஆப்போடாகவும் நாங்கள் உங்களுக்காக வழங்க தயாராக இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எனவே பிளே ஸ்டோருக்கு சென்று நீங்கள் எங்களுடைய ஆப்பினை டவுன்லோட் செய்து கொள்வதனூடாக உலகில் எங்கிருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் நித்தமும் சத்தமாக சந்தோஷமாக ஊவா வானொலியின் நிகழ்ச்சிகளை கேட்க முடியும் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு, இந்த புனித தினத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டித் தந்து பல்வேறுபட்ட சுன்னத்தான அமல்கள் இருக்கின்றன. அவற்றையும் நாங்கள் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அவற்றையும் சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு பெருநாட் தினங்களிலும் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து சுத்தமான பிறகு தனக்கு இருக்கின்ற சிறந்த ஆடைகளில் ஒன்றை அல்லது புத்தாடைகளை அணிந்து கொண்டார்கள், நறுமணம் பூசிக்கொண்டார்கள். நோன்பு பெருநாளாக இருந்தால் காலை உணவை சாப்பிட்டு விட்டுதான் தொழுகைக்காக அவர்கள் சென்றார்கள். அதேபோல ஹஜ் பெருநாளாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு சென்று வந்த பிறகுதான் காலை உணவை பெற்றுக்கொண்டார்கள். இந்த அனைத்து சுன்னத்துக்களையும் நாங்கள் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். பள்ளிவாசலுக்கு செல்லும் போது ஒரு பாதையிலும் வரும் போது இன்னும் ஒரு பாதையிலும் வந்தார்கள். சென்ற வந்த பாதைகளில் சந்தித்த அனைவருக்கும் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை சொன்னார்கள். அனைவரையும் முசாபா செய்து கொண்டார்கள். அதேபோல பள்ளிவாசலுக்கு செல்லும் போதும் திரும்பி வரும் போதும் சத்தமாக தக்பீர் சொன்னார்கள். அதேபோல எங்களை விட்டு பிரிந்த சொந்தங்களுக்காக துவா பிரார்த்தனைகளில் ஈடுபட்டார்கள். நோய்வாய்ப்பட்டவர்களை சந்தித்து நலன் விசாரித்தார்கள். பெற்றோர்கள், உறவினர்களை சந்தித்தார்கள். சிறியவர்களுடன் அன்பாக நடந்து கொண்டார்கள், பண்பாக நடந்து கொண்டார்கள். இவ்வாறு நிறைய விடயங்களை பகிர்ந்திருக்கிறார்கள். தன்வசம் இருக்கின்ற உணவுகளை அடுத்தவர்களோடு, நண்பர்களோடு, அயல் வீட்டார்களோடு பகிர்ந்து உண்டார்கள். இப்படி நிறைய நல்ல விடயங்களை காட்டித் தந்தவர்களாக, நல்ல பழக்க வழக்கங்களை எங்களுக்கு சொல்லித் தந்தவர்களாக எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் காட்டித் தந்த வழியில் அவர்கள் செய்த அனைத்து இபாதத்துகளையும் அமல்களையும் இன்றைய நாளில் நாங்கள் முடிந்த வரைக்கும் செய்ய முயற்சிக்க வேண்டும். அதேபோல இன்றைய தினத்தில் நோன்பு பெருநாள் தொழுகைக்கு முன்னால் பெரும்பாலான பள்ளிவாசல்களில் தொழுகை நடைபெற்றிருக்கும். அப்படி நடைபெறவில்லை என்று சொன்னால் சதகத்துல் ஃபித்ர் அல்லது ஜகாத்துல் ஃபித்ரா என்று நாங்கள் சொல்லும், அதனை நீங்கள் கொடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேபோல நிறைய தான தர்மங்களை செய்பவர்களாகவும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே முடிந்த வரைக்கும் இந்த விடயங்களை எடுத்து நடக்க முயற்சிப்போம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நாங்கள் இன்றைய நோன்பு பெருநாள் விசேட குத்பா பிரசங்கத்துக்குள் செல்லலாம். அல்லாஹ் தன்னுடைய பக்தர்களுக்காக அன்பளித்த 2 பெருநாள் தினங்களில் ஒரு பெருநாள் தினம்தான் இந்த நோன்பு பெருநாள் தினம். ஷங்கை மிகு ரமலான் மாதத்தை சிறப்பித்து அந்த மாதத்தின் முழுமையான பயனை அடைந்து கொண்டவர்களுக்காக அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை அன்பளிப்பு செய்திருக்கிறான். ரமலான் மாதத்தில் நாங்கள் நோன்பு இருந்தோம், பசித்திருந்தோம், விழித்திருந்தோம், அல்குர்ஆனோடு அதிகமாக எங்களுடைய நேரத்தை செலவிட்டோம், சுன்னத்தான ஃபர்லான நஃபீலான தொழுகைகளில் ஈடுபட்டோம், தான தர்மங்களை செய்தோம், அண்டை அயலவர்களுடன் அன்போடு இருந்தோம். இப்படி நிறைய விடயங்களை இந்த ரமலான் மாதம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அந்த வகையிலே ஒரு சிறந்த நண்பனாக இந்த 1 மாத காலமாக ரமலான் மாதம் எங்களோடு பயணித்திருக்கிறது. இந்த ரமலான் மாதம் 1 மாத காலமாக கற்றுத்தந்து விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்துக்கொண்டு மீதமாக இருக்கின்ற 11 மாதங்களிலும் அந்த பழக்க வழக்கங்களை நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே பரீட்சித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள்
அமைத்துக் கொள்ள வேண்டும். ரமலான் மாதத்தில் எவ்வாறு நாங்கள் விழித்திருந்து அமல் இபாதத்துகளில் ஈடுபட்டோமோ, பள்ளிவாசலோடு நெருங்கிய தொடர்பினை பேணினோமோ, அல் குர்ஆனை அதிகமாக ஓதினோமோ, இதுபோல இந்த மாதங்களிலும் நாங்கள் முடிந்த வரைக்கும் எங்களுடைய அமல் இபாதத்துகளுக்கு முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அந்த வகையிலே இந்த ரமலான் மாதம் என்ற நண்பன் எங்களுக்கு கற்றுத்தந்த நிறைய விடயங்கள் இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல நிறைய விடயங்கள் இருக்கிறது. அந்த விடயங்களை நாங்கள் மீட்டி பார்க்க போகிறோம். அதே போல அந்த நல்ல நண்பன் கற்றுத்தந்த பழக்க வழக்கங்களை எங்களுடைய வாழ்நாளில் எடுத்து நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த விடயங்களை உணர்த்தும் வகையிலே இன்றைய தினத்தில் நோன்பு பெருநாள் விசேட குத்துபா பிரசங்கத்தினை நாங்கள் உங்களுக்காக வழங்கவிருக்கின்றோம். இந்த குத்துபா பிரசங்கத்தினை நிகழ்த்தவிருக்கின்றார்கள் பண்டாரவளை பெரிய ஜும்மா பள்ளிவாசலின் ஃபேஷ் இமாம் ஷேக் MJM ரமீஸ் தீனி ஹசரத் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وبعد فيقول الله تعالى عز وجل من قائل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم يا أبا سفيان أجئتكم بخيري الدنيا والآخرة وجعلت الذلة والصغار على من خالف أمري أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கையான பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி, எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி, அவனோட நெருக்கத்தை உண்டாக்கி கொள்வதற்காக வேண்டி ஒரு சந்தர்ப்பமாக எங்களுக்கு அனுப்பி வச்சது தான் இந்த புனிதமான ரமதானுடைய மாதம். எங்களுடைய வீட்டுக்கு ஒரு நண்பன் வரவிருக்கிறார். அந்த நண்பன் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால், எங்களை உலகத்துடைய வாழ்க்கையில் ரொம்ப செழிப்பாக வாழ வைப்பதற்காக வேண்டி சகல ஏற்பாடுகளையும் செய்வதற்கு தயாரான நிலைமையில் அவர் வருவதாக இருந்தால், அவர் எங்களுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொண்டு வந்து தருவார். எங்களுடைய எதிர்காலத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களையும் அவர் நீக்குவார் என்று இருந்தால், அந்த நண்பனுடைய வருகையை நாம் எவ்வளோ தூரம் ஆசையோடு எதிர்பார்ப்போம். இன்றைக்கு வருவாரா என்று சொல்லி அவருடைய எதிர்பார்ப்பிலேயே எங்களோட நாட்கள் பேத்து கொண்டு இருக்குமா இல்லையா? ஏன் அவர் வாரதுனால எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளுடைய தீர்வுகள் எங்களுக்கு கிடைக்குது. வாழ்க்கையுடைய நிம்மதி சந்தோஷம் கிடைக்க போகுது. எங்களுடைய எதிர்காலம் அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக மாறப்போகுது என்று சொல்லி இருந்தால், நாங்கள் எவ்வளோ தூரம் அவரை எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். சங்கியானவர்களே, அவர் எங்களை சந்திக்க வந்துட்டால், எங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டால், அவர் எங்களுக்கு செய்ய போகிற நலவுகளை நாங்கள் நினச்சி நாங்கள் அவரை கவனிக்கிற விஷயத்தில் எவ்வளோ முன்முறமாக இருப்போம் என்றதை அதை நாங்கள் சொல்லித்தான் மக்கள் விளங்கணும் என்ற அவசியம் இல்லை. அவர் எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் சுமந்து கொள்ள போகிறாரு. அவர் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தர போகிறாரு. அது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் எங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு தர போகிறார் என்று இருந்தால், அவர் வந்துட்டார் என்று சொன்னால், அவரை கவனிக்கிற விஷயத்தில் நாங்கள் எவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருப்போம் என்றதை நாம் ஒவ்வொருத்தரும் விளங்கி கொள்ளணும். எனவே சங்கியான பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இதே போல உள்ள ஒரு நண்பன் தான் ரமலானுடைய மாதம். எங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்காக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் எங்களை நனைய வைக்கிறதுக்காக வேண்டி, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் செஞ்ச அனைத்து பாவக்கரைகளையும் பரிசுத்தப்படுத்தி எங்களை சுத்தவாளிகளாக ஆக்கிறதுக்காக வேண்டி, நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கப்பட்டவர்கள் என்ற சான்றிதழை எங்களுக்கு தருவதற்காக வேண்டி, அந்த சர்டிஃபிகேட்டை எல்லா இடத்துலேருந்து வாங்கி தருவதற்காக வேண்டி,
இது அல்லாத பல விதமான வாழ்க்கையுடைய நலவுகளை உண்டு பண்ணுவதற்காக வேண்டி, அல்லாஹ்வோடுள்ள மிகப்பெரிய தொடர்பான தக்வாவை எங்களோட வாழ்க்கையில் உண்டாக்குவதற்காக வேண்டி, இம்மையுடைய மறுமையுடைய சகல விதமான வெற்றிகளையும் அல்லாஹ் அந்த தக்வாவோட இணைத்து வைத்திருக்கிறான். அந்த தக்வாவை எங்களோட வாழ்க்கையில் பிரதிபலிக்க வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு மாத காலமாக இந்த ரமதான் என்ற நண்பன் எங்களோடு வந்து இருந்தான். எனவே இவ்வளோ நலவுகளை எங்களுக்கு உண்டாக்க வந்த ரமதானை நாங்கள் எப்படி கழித்தோம், அவரோடு நாங்கள் எப்படி நடந்து கொண்டோம், அவரை நாங்கள் எப்படி கண்ணியப்படுத்தினோம் என்றதை எங்ககிட்ட மனசாட்சிக்கிட்ட நாங்கள் கேட்டு பார்க்கணும். சங்கியானவர்களே, இந்த வருடம் அந்த ரமலான் எங்களோட ஒரு மாத காலம் இருந்துட்டு இப்போ பேத்துட்ட. மறுபடியும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் அடுத்த வருடம் இந்த ரமலான் வரத்தான் செய்யும். இந்த ரமலான் என்ற நண்பன் அதே வெகுமதிகளை சுமந்தவனாக எங்களைய வந்து அடையத்தான் இருக்கிறான். ஆனால் அந்த ரமலான் வரக்கூடிய நேரத்தில் நாம் இருப்போமா இல்லையா என்ற விஷயத்தில் எந்த ஒரு உத்தரவாதமும் எங்களுக்கு கொடுக்க முடியாது. சரி, இருந்தாலும் அந்த ரமலானை முறையாக கவனிக்கிற இடத்துல நாங்கள் இருப்போமா இல்லையா என்றதும் எங்களுக்கு தெரியாது. நோய்வாய்ப்பட்டு ஏதோ ஒரு நிலைமை உண்டாகி எங்களுக்கு இந்த ரமலானை கவனிக்க இல்லாத நிலைமைக்கு ஆளாக்கப்படுவோமோ தெரியாது. அல்லாஹும் ஆலம், அல்லாஹ்தான் அதை பற்றி உண்டான வெளிச்சம். எனவே சங்கியானவர்களே, ரொம்ப யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உலகத்துடைய சாதாரண தேவைகளை, மௌத்து வரைக்கும் உள்ள சாதாரணமான பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு வரக்கூடிய ஒரு மனிதனை நாம் எவ்வளோ கண்ணியப்படுத்தி அவரோட முறையாக நடப்போம் என்றதை நாங்கள் சாதாரணமாக விளங்கிக்கிறோம். ஆனால் இம்மையுடைய மறுமையுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை உண்டு பண்ணி தரக்கூடிய, நரகத்திலிருந்து எங்களையை பாதுகாத்து சொர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கமும் எங்களையை கொண்டு போய்த்து சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் நிறைந்த ஒரு மாதம் எங்களுக்கு வந்துட்டு பேத்துட்ட என்ற விஷயத்தில் நாங்கள் எத்தனை பேர் யோசனையோடு இருக்கிறோம். சங்கியானவர்களே, எங்களோட பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு, உலகத்துடைய நிலைமைகளை சீராக்கிறதுக்காக வேண்டி வந்தவர் அந்த எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சுட்டு, எல்லா பிரச்சனைகளுக்குரிய தீர்வையும் தந்துட்டு, எதிர்காலத்திலையும் வரைக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான சகல விதமான ஏற்பாடுகளையும் செஞ்சு தந்துட்டு அவர் பேத்துட்டா எங்களோட உள்ளம் எவ்வளோ பதறும், எவ்வளோ துடிக்கும், அவரை நினைச்சு எவ்வளோ கவலைப்படும். பேத்துட்டாரே, அவரை எங்கள் விட்டு பேத்துட்டாரே, மறுபடியும் வருவாரா என்ற யோசனைங்கிற ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல எவ்வளோ ஆழமாக பதியும். இதே அளவில் இந்த ரமலான் வந்துட்டு பேத்து ஒரு நாளாக கூடிய நேரத்திலேயாவது எங்களோட உள்ளத்தில் அப்படிப்பட்ட உணர்வுகள் உண்டாகிக்குதா என்று சொல்லி நாம் ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணி பார்க்கணும். சங்கியானவர்களே, எத்தனை விதமான வாழ்க்கையுடைய திருத்தங்கள் எங்களோட வாழ்க்கையில் உண்டாக்கிட்டு ரமலான் பேத்திக்குது தெரியுமா? யோசனை பண்ணி பாருங்க. எனவே இந்த நண்பன் எங்களுக்கு உலக ரீதியில் செஞ்சுட்டு போன உதவியை பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமன் யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யார் அல்லாவை பயப்படுகிறாரோ, அல்லாவின் மீது உண்மையான முறையில் தக்வா கொள்கிறாரோ, யஜஅல் லஹு மக்ரஜா, உலகத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவரக்கூடிய பாதையை அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். அது மட்டுமல்லாமல் வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்துடைய தேவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறான். எனவே உலகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை அல்லாஹ் தக்வால வச்சிக்கிறான். அந்த தக்வாவை இந்த ரமலான் எங்களோட வாழ்க்கையில பிரதிபலிக்க வச்சுட்டு பேத்துட்டு, கண்ணியமானவர்களே, அந்த தக்வாவின் மூலமாக உலகத்துல நாங்க சாதிக்க இயலுமானவைகள் தான் எல்லாமே இருக்குது. எதைத்தான் தக்வாவை கொண்டு சாதிக்க முடியாது? உலகத்துடைய அனைத்து நிலைமைகளையும் தக்வாவை கொண்டு சாதிச்சு கொள்ளலாம். எனவே அப்பேற்பட்ட தக்வாவை எங்களோட வாழ்க்கையில இந்த ரமதான் உண்டு பண்ணிட்டு பேத்துட்டேன். அது மட்டுமல்ல, மறுமையுடைய விஷயத்துல, கபருடைய வாழ்க்கையிலிருந்து ஆஹிராவுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானின் மூலமாக எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை மறைச்சு வச்சிருக்கிறான். சங்கியானவர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு மனிதன் கபூரில் அடக்கப்பட்டதோடு அவருடைய எல்லா விதமான சாலிஹான அமால்களும் அவரை சுற்றி வளைச்சி அந்த கபூரில் நிற்கும், அவருக்கு பாதுகாப்புக்காக.
அவரிடத்துல கேள்வி கணக்கு கேட்க வரக்கூடிய மலக்குமார்களுக்கும் அந்த நன்மைகள் சொல்லும். நீங்க தூரத்திலே இருந்து இந்த மனிதர்கிட்ட கேள்வி கணக்கு கேட்டுட்டு போங்க, இவரை நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக வேண்டியிருக்கிறோம். தொழுகை, நோன்பு, ஜகாத், அவருடைய சதகாக்கள், அவருடைய குர்ஆன் ஓதுதல்கள், அவருடைய எல்லா புறத்திலையும் சுற்றி வளைச்சி அவருக்கு துணையாக நின்று கொண்டிருக்கும். சங்கியானவர்களே, இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கபூரில் ஒரு அழகான தோற்றத்தில் ஒரு மனிதர் அந்த கபராளியை சந்திக்க வருவார். வந்ததோடு இந்த கபராளி விசாரிப்பார், நீங்கள் தாரு? அந்த அழகான தோற்றத்தில் வந்தவர் சொல்லுவார், நான் தான் உந்த நல்லமல்கள், நீ உலகத்தில் சிரமத்தோடு செஞ்ச அந்த நல்லமல்கள் தான் நான். கியாமத்து நாள் வரைக்கும் உன்னுடைய கபூரில் உனக்கு துணையாக நான் இருப்பேன், உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடாமல் உன்னை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி உன்னையோட துணைக்கு நான் இருப்பேன் என்று சொல்லி அந்த நல்ல மனிதன் சொல்லுவார். சங்கியானவர்களே, அப்பேற்பட்ட மிக பயங்கரமான நேரத்தில் ஒரு மனிதனுக்கு கை கொடுக்கக்கூடிய அமால்களை இந்த ரமலான் என்கிற வாழ்க்கையில் உண்டு பண்ணிச்சா இல்லையா? எவ்வளோ தொழுகைகளை தொழுதோம், எவ்வளோ குர்ஆன்களை ஓதினோம், எவ்வளோ திக்ர்களை செய்தோம், எவ்வளோ துஆக்களை செய்தோம், எவ்வளோ சதகாக்களை கொடுத்தோம், இன்னொரு என்ன எத்தனை அமல்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லாரும் செய்தோம். இந்த முழு அமல்களும் நாளைக்கு எங்களோட கபூரில் இருந்து மஹ்ஷர் மைதானம் வரைக்கும் எங்களுக்கு துணையாக இருக்க போகுது. இன்னைக்கு அப்பேற்பட்ட ஆகிராவுடைய முழு பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமல்களை எங்களோட வாழ்க்கையில் உண்டு பண்ணி அந்த அமல்களை சேகரிக்க வச்சுட்டு தான் இந்த ரமலான் எங்களை விட்டு பிரிஞ்சு பேத்திக்குது. அதே போல் இந்த ரமலான் எங்களை விட்டு பிரிந்து போகக்கூடிய நேரத்தில் எங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கிட்டு பேத்திக்குது. இஸ்லாத்துடைய அடிப்படையான ஒரு இபாதத்தோட மிகப்பெரிய ஒரு தொடர்பை எங்களோட வாழ்க்கையில் உண்டாக்கிக்குது. இஸ்லாத்துடைய பார்வையில் தலைக்கு சமமாக்கப்பட்ட ஒரு இபாதத்தான் தொழுகை. அந்த தொழுகையோட எவ்வளோ பெரிய ஒரு நெருக்கத்தை எங்களோட வாழ்க்கையில் இந்த ரமலான் உண்டு பண்ணிட்டு பேத்திக்குது தெரியுமா? ஆகையினால இந்த தொழுகையின் மூலம் அல்லாஹ்வை எவ்வளோ நாங்கள் நெருங்கலாம் என்றதை நாம் குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் எவ்வளோ கேட்டிருக்கிறோம். உலகத்துடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்வுக்கு கொண்டு வரத்துக்கு தொழுகை மிக சக்தி வாய்ந்த ஒரு இபாதத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு படித்து தந்திருக்கிறார். அடியான் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கெட்டிட்டால் அவன் நேரடியாக அல்லாஹ்வோட பேசுறான். அவன் உலகம் சம்பந்தப்பட்ட, ஆகிரா சம்பந்தப்பட்ட, மௌத்துக்கு புற உள்ள வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட எந்த விதமான நிலைமையையும் அல்லாஹ்விடத்துல சொல்லி அந்த நிலைமைக்கு அல்லாஹ்வுடைய உதவியை அடைந்து கொள்வதற்கு தொழுகையின் மூலம் முடியும் என்றதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு படித்து தந்திருக்கிறார். ஆகவே இந்த தொழுகையை நேரத்துக்கு தொழக்கூடியவர்களாக, பேணுதலாக தொழக்கூடியவர்களாக எங்களைய மாத்திக்குது இந்த ரமலான். எனவே இந்த ரமலான் எங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய ஒரு வசியத்தான், நண்பனே நீ இந்த தொழுகையை உன்னோட மௌத்து வரைக்கும் முறையாக கடைபிடித்து வா. எந்த ஒரு காரணத்தினாலும் அந்த தொழுகையை முன்பின்னாக்கிடாதே, தொழுகையை விட்டுடாதே, கலா செஞ்சிடாதே, 2 நேர தொழுகைகளை ஒன்றாக சேர்த்து தொழுதுடாதே என்று சொல்லி பலவிதமான புத்திமதிகளையும் வழிகாட்டல்களையும் தந்து இந்த ரமலான்களை விட்டு பிரிந்து பேத்திக்குது. எனவே அந்த புத்திமதிகளின் பிரகாரம் நாங்கள் வாழ்வோமாக இருந்தால், உண்மையிலே அந்த நண்பன் எங்களுக்கு காட்டின வழியில நாங்கள் நடப்போமாக இருந்தால், இந்த சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு அமல்களினாலேயும் அந்த அமலுக்கு பின்னால சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தையும் நிச்சயமாக நாங்கள் அடைந்து கொள்வோம். ஆகையினால கண்ணியமானவர்களே, விசேஷமாக இந்த ரமலான் படித்து தந்த இந்த தொழுகையுடைய பாடத்துடைய விஷயத்தில் மௌத்து வரைக்கும் ஒவ்வொருத்தரும் நியத்தை வச்சுக்கோங்க, எனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு நிலைமையிலையும் தொழுகையுடைய விஷயத்தில் நான் பொடுப்போக்குத்தனம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நேரத்துக்கு மஸ்ஜிதுக்கு பேத்து தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆண்களும், பாங்கு சொன்னத்தோடே வீடுகளில் முசல்லாக்களுக்கு பேத்து அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் பெண்கள் மாற வேண்டும். அதே போல எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த தொழுகையுடைய விஷயத்தில் ரொம்ப பெரிய வழிகாட்டல்களை பெற்றோர்கள் என்ற அடிப்படையில் நாம் கொடுக்கணும். அவங்களுடைய சின்ன வயசுலேயே இருந்து இந்த தொழுகையுடைய விஷயத்தில் பேணுதலை உண்டாக்குவதற்காக வேண்டி சகல விதமான வழிகாட்டல்களையும் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கட்டாயம் பிள்ளையுடைய விஷயத்தில் செய்யணும்.
கண்ணியமானவர்களே, இதுதான் எங்களுக்கு ரமலான் படித்து தந்த மிகப்பெரிய பாடம். எனவே இந்த ரமலான் எங்களை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு வசியத்தாக என்ன சொல்லிட்டு பேத்திக்கு தெரியுமா? எங்களுக்கு புத்திமதியாக என்ன சொல்லிட்டு பேத்திக்கு தெரியுமா? நண்பனே, நான் உன்னோட வாழ்க்கையில் உண்டாக்கின இந்த அமல்களை உன்னோட மௌத்து வரைக்கும் நீ கடைப்பிடி. இந்த அமல்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உலகத்துடைய வாழ்க்கையுடைய செழிப்புக்கும் மறுமையுடைய வாழ்க்கைக்கு செழிப்பாக இருக்கிறதுக்கும் காரணமாக அமையப்போகுது என்றதை எங்களுக்கு புத்திமதியாக சொல்லிட்டு பேத்திக்குது. எனவே எந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை ரமதானில் நாங்கள் கடைபிடித்து வந்தோமோ அந்த தஹஜ்ஜுதை பற்றி அந்த ரமதான் எங்களுக்கு புத்திமதி சொல்லுது. அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி நீ அல்லாஹ் இடத்துல வடிக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீர் சொட்டும் உன்னோட உலகத்துடைய மறுமையுடைய வாழ்க்கையுடைய அனைத்து விதமான நெருப்புகளையும் அணைக்க சக்தி பெற்றது. உலகம் சம்பந்தப்பட்ட எப்பேற்பட்ட பயங்கரமான பிரச்சனை என்ற நெருப்பு மூண்டாலும் அப்பேற்பட்ட எந்த பிரச்சனைக்கும் சவாலாக நிற்கிறதுக்கு தகுதியான ஒரு இபாதத்தான் நீ தொழக்கூடிய அந்த தஹஜ்ஜுத் தொழுகை. அது மட்டுமல்ல, மறுமை நாளையில் உன்னைய நரக விடுதலைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, நரகத்திலேருந்து உன்னை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு இபாதத் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை. ஆகையினால உனக்கு இந்த ஒரு மாத காலமாக அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை நான் பழக்கினேன். எனவே நீ உன்னோட மௌத்து வரைக்கும் அதை கடைபிடித்து வா என்று சொல்லி அந்த ரமலான் எங்களுக்கு புத்திமதி சொல்லிட்டு பேத்தி. அதே போல சங்கியானவர்களே, அந்த ரமதான் எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹிடத்தில் எங்களோட பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அலூரத்தை பழக்கிட்டு பேத்திக்குது. நாங்கள் பழகிட்டோம். எங்களோட கண்கள்ல இருந்து இந்த ரமதானில் எத்தனை நாட்கள் எங்களோட பாவங்களை நினைத்து மாலை மாலையாக கண்ணீர் வடிந்திருக்குது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி. இப்பேற்பட்ட மாற்றத்தை எங்களோட வாழ்க்கையில் உண்டாக்கினது தாரு இந்த ரமலான் தான். எனவே அந்த ரமலான் பிரிஞ்சு போகக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு சொன்ன புத்திமதி தான், நண்பனே, இந்த உன்னோட கண்ணீரை நீ தொடர்ச்சியாக உன்னோட மௌத்து வரைக்கும் நீ உன்னோட சேர்த்து வச்சுக்கோ. எல்லா நேரங்களிலும் உன்னுடைய பாவங்களை நினைத்து அழக்கூடியவனாக நீ மாறு. நீ அழக்கூடிய இந்த அழுகை உன்னோட உலகத்துடைய வாழ்க்கையில நெருப்பையும் மறுமையில மிக பயங்கரமான மிக பிரமாண்டமான அந்த நெருப்பையும் அணைக்க சக்தி வாய்ந்தது தான் இந்த அழுகை. இந்த அழுகை சாதாரணமானதல்ல, நரகத்துடைய நெருப்பையும் அணைக்க சக்தி வாய்ந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பயத்தால தன்னுடைய பாவங்களை நினைத்து அல்லாஹ் என்னை தண்டிப்பானோ என்று சொல்லி பயந்து அவன் அழுவான் என்று சொன்னால் அந்த பயங்கரமான நரக நெருப்பையும் அணைக்கிறதுக்கு அது தகுதி வாய்ந்தது என்று சொல்லியிருக்கிறார். எனவே எங்களுக்கு அந்த புத்திமதியும் சொல்லிட்டு பேத்திக்குது. எல்லா நாட்கள்லையும் இரவு பகல் எல்லா நேரங்கள்லையும் நீ உன்னுடைய பாவத்தை நினைத்து அழப்பழகு. நீ இந்த அழுகையை மேற்கொள்வதனால உன்னோட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நலவுகள் உண்டாகும் தெரியுமா? கண்ணியமானவர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு மின் குல்லி ضيق மக்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வர்ஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். யாரு அதிகமாக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடியவராக இருப்பாரோ அவருடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நெருக்கடிகளும் இல்லாமல் பேத்துடும். அவருக்கு ஏற்பட்ட அனைத்து விதமான கவலைகளும் இல்லாமல் பேத்து ஒரு சந்தோஷமான நிலம் அவருடைய வாழ்க்கையில் உண்டாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் அறியாத புறத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பான். சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்பேற்பட்ட மிகப்பெரிய பிரதிபலிப்பு இந்த ரமதானுங்கிற வாழ்க்கையில் உண்டு பண்ணிட்டு பேத்திக்குது. அதே போல இந்த ரமதான் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டு போகக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு பிரியாவிடையை தந்துட்டு போகக்கூடிய நேரத்தில் சொல்லிட்டு போன ஒரு விஷயம்தான், நீ சதகாவை பற்றி பிடிச்சுக்கோ. ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்கிற விஷயத்தில் ரொம்ப பெரிய கவனம் எடு. ஏனென்றால் இந்த சதகா உன்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய பரக்கத்தை உண்டாக்கிடும். உன்னுடைய பொருளாதாரத்தை பெரிய ஒரு வளர்ச்சியின் பக்கம் கொண்டு போறதுக்கு ஒரு காரணமான ஒரு இபாதத்தான் சதகா. உன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறதுக்கும் இந்த சதகா தான் உனக்கு உதவி செய்யும். அது மட்டுமல்ல, நாளைக்கு மறுமையில நரகத்திலிருந்து உன்னை பாதுகாக்கிறதுக்கும் இந்த சதகா பெரிய உதவியாக மாறப்போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, உலகத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் ஒரு மனிதனை சதகா பாதுகாக்கும்.
அதே போல சொன்னாங்க, ஒரு ஈச்சப்பழ துண்டையாவது கொடுத்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாவல் தேடிக்கோங்க. நரக நெருப்பிலிருந்து பாதுகாவல் அடைகிறதுக்கு இந்த சதகா மிகப்பெரிய உதவியாக அமைகிறது என்றதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார். எனவே அந்த நண்பன் பிரிஞ்சு போகக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு படித்து தந்த மிக முக்கியமான ஒரு பாடம் தான், நண்பனே நீ உன்னோட மௌத்து வரைக்கும் இந்த சதகாவை கடைபிடித்துக்கோ. நீ பெரிய ஒரு வசதியாளனாக ஒரு பணக்காரனாக இருக்கணும் என்றது அவசியம் இல்லை சதகா கொடுக்கறதுக்கு. உனக்கு அல்லாஹ் தந்தத்திலிருந்து உனக்கு முடியுமான அளவை ஒவ்வொரு நாளும் சதகா செய்துவா என்று இந்த ரமலான் எங்களுக்கு படித்து தந்து பேத்திக்குது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த சதகாவையும் நாங்கள் ரமலான் படித்து தந்த இந்த பாடத்தையும் நாங்கள் பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக மாறணும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலான் எங்களுக்கு படித்து தந்துட்டு போன ஒரு பாடம் தான். எங்களுக்கு பிரியாவிடையே தந்துட்டு போகக்கூடிய நேரத்தில் சொன்ன ஒரு புத்திமதி தான், நண்பனே உன்னுடைய குடும்பத்தினரை உன்னுடைய உறவினர்களை நீ சேர்ந்து வாழ்ந்துக்கோ, அவர்களோட நல்ல முறையில் உன்னோட உறவுகளை பேணிக்கோ. உன்னுடைய பெற்றோர்களுடன், உன்னுடைய குடல்வாய் ஜனங்களுடன், உன்னுடன் கூட பிறந்தவர்களுடன் நீ அழகான முறையில் உறவை பேணிக்கோ. இந்த உறவை பேன்றது உன்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய செழிப்புக்கும் பரக்கத்துக்கும் காரணமாக இருக்குது என்றதை பற்றி இந்த ரமலான் எங்களுக்கு புத்திமதியாக சொல்லிட்டு பேத்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க, யாரு தன்னுடைய வாழ்க்கையில் பரக்கத்து வரணும் என்று செல்லும், வாழ்நாள் நிறைய அவருக்கு கிடைக்கணும் என்று சொல்லி ஆசைப்படுகிறாரோ, ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர் அவருடைய உடல்வாய் ஜனங்களை குடும்பத்தினரை சேர்ந்து நடக்கட்டும் என்று சொல்லி அந்த புத்திமதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதே போல் இந்த ரமலான் எங்களுக்கு எச்சரிக்கை செய்து, நீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கையின் பக்கம் கவனம் எடு. லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன் சொல்றாங்க, யாரு குடும்ப உறவை துண்டித்து வாழ்கிறாரோ அவர் சுவனம் நுழைய மாட்டார். எனவே நண்பனே, இந்த எச்சரிக்கையின் பக்கம் ரொம்ப கவனம் எடு. ஆகையினால உன்னுடைய குடும்பத்தாருடன் நீ கோவிச்சு கொண்டு வாழாதே, பெற்றோர்களை நோவிக்காதே, சகோதர உறவுகளுடன் கோவித்து கொண்டு வாழாதே, பேசாமல் வாழாதே. அந்த நிலைமையில நீ மௌத்தாகிடுவாய் என்றிருந்தால் நீ பயங்கரமான நரகத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஆகையினால இந்த நண்பன் எங்களுக்கு சொன்ன புத்திமதி தான், நண்பனே நீ உன்ற குடல்வாய் ஜனங்களுடன் எக்காரணத்தை கொண்டும் கோவித்து கொண்டு வாழாதே என்ற புத்திமதியும் இந்த ரமதான் அது பிரிஞ்சு போகக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு பிரியாவிடையே தந்துட்டு போகக்கூடிய நேரத்தில் சொல்லிட்டு பேத்திக்குது. இதே போல இந்த ரமதான் எங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு வசியத்து தான், புத்திமதி தான், நண்பனே பாவங்களை விட்டும் உன்னுடைய உறுப்புகளை நீ பாதுகாத்துக்கொள். எப்படி நான் உன்னுடன் இருக்கக்கூடிய நேரத்தில் உன்னுடைய பார்வையை, கேள்வியை, பேச்சை, உன்னுடைய சிந்தனைகளை, உன்னுடைய செயல்களை நீ அழகான முறையில் பாவங்களிலிருந்து பாதுகாத்து கொண்டியோ, தேவையில்லாததை பார்க்காமல், தேவையில்லாததை பேசாமல், அல்லாஹ் தடுத்தவைகளை செய்யாமல் உன்னுடைய உறுப்புகளை நீ எப்படி பாதுகாத்து கொண்டியோ, உன்னுடைய மௌத்து வரைக்கும் அதே போல நீ வாழ முயற்சி செய் என்று சொல்லி அந்த ரமதான் எங்களுக்கு அழகான முறையில் வழிகாட்டிட்டு பேத்திக்குது. எனவே அந்த ரமலான் அந்த வழிகாட்டல்களை செய்யறதுடன் எங்களுக்கு சொல்லிக்கக்கூடிய விஷயம்தான், நீ அப்படி வாழ்றதுனால நீ மிகப்பெரிய நலவுகளை உன்னோட வாழ்க்கையில சந்திப்பாய். எனவே ரமதான் எங்களுக்கு படிச்சு தந்த மிகப்பெரிய ஒரு பாடம் தான் கண்ணியமானவர்களே, குர்ஆனோடு எங்களோட தொடர்பை சீராக்கிறது, அல்லாஹ்வுடைய கலாமோடு எங்களோட தொடர்பை சீராக்கிறது இந்த ரமலான் எங்களுக்கு படித்து தந்த மிக முக்கியமான ஒரு பாடம். அந்த குர்ஆனை ஓதுறது, அந்த குர்ஆனை மனனமிடுகிறது, அந்த குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குறது, அந்த குர்ஆனின் பிரகாரம் வாழ்றது, அந்த குர்ஆனை முழு உம்மத்துக்கும் கொண்டு போய் எத்தி வைக்கிறது என்ற இந்த அனைத்து வேலைகளிலும் எங்களை ஈடுபட வச்சது இந்த ரமலான் தான். குர்ஆன் இறங்கின மாதம் ரமதான். எனவே அந்த குர்ஆனோட நெருங்கிய ஒரு தொடர்பை எங்களோட வாழ்க்கையில் உண்டாக்கி வச்சுச்சு. எனவே இந்த ரமலான் எங்களுக்கு போகக்கூடிய நேரத்தில் சொன்ன புத்திமதி தான், நண்பனே இந்த குர்ஆனோட நான் உனக்கு உண்டாக்கின இந்த நெருக்கத்தை, இந்த உறவை நீ மௌத்து வரைக்கும் பேணிக்கோ, அதை விட்டுடாதே. வெறுமனே அந்த குர்ஆன் ரமலானில் மட்டும் ஓதப்பட வேண்டியதல்ல, உன்னோட வாழ்நாள் முழுக்கவும் ஓதப்பட வேண்டியது.
அந்த குர்ஆனை நீ பாடமாக்கி, அந்த குர்ஆனை நீ விளங்கி, அந்த குர்ஆன் பிரகாரம் நீ வாழு, அந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை முழு உலகத்துக்கும் நீ எத்திவை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழிகாட்டலை இந்த ரமதான் எங்களுக்கு சொல்லி தந்துட்டு பேத்திக்குது. ஆகையினால அந்த புத்திமதியின் பிரகாரம் நாங்கள் வாழுவோமாக இருந்தால், குர்ஆனை நாங்கள் பற்றி பிடிச்சு கொள்வோமாக இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய வாழ்க்கையும் எங்களுக்கு செழிப்புள்ளதாக ஆக்கி தருவான். நாளைக்கு மௌத்துக்கு பின்னால் எங்களை ஈடேற்றம் அளிக்க வைக்கிறதுக்கு குர்ஆன் தான் மிக முன்னுரிமை வழங்கக்கூடியதாக இருக்குது. நாளைக்கு அல்லாஹ் இடத்துல எங்களோட பாவங்களை மன்னித்து எங்களுக்காக வேண்டி மன்றாடி அல்லாஹ் இடத்துல எங்களுக்கு நரகத்துடைய விடுதலை எடுத்து தரத்துக்கு குர்ஆன் தான் முன்னுரிமை வகிக்கக்கூடியதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறார். எனவே எப்போ நாங்கள் குர்ஆனை எங்களுக்கு முன்னால் வச்சுக்கொள்வோமோ அந்த குர்ஆன் எங்களை சொர்க்கத்துக்கு இழுத்துட்டு போகும். எனவே ரமலான் எங்களுக்கு படித்து தருவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை. எப்போ ஒரு மனிதன் குர்ஆனை தனக்கு பின்னால் போட்டு கொள்வாரோ அந்த குர்ஆன் அவரை நரகத்தில் கொண்டு போய்த்து தள்ளும். ஆகையினால அந்த குர்ஆன் எங்களோட வாழ்க்கையில் முன்னால் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உள்ளதாக ஆக்கி கொள்றதுக்கு இந்த ரமலான் எங்களுக்கு பாடம் படித்து தந்திக்குது. நீங்கள் அதன் பிரகாரமும் நாங்கள் செயல்படுவதற்காக முயற்சி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே சங்கியானவர்களே, இந்த ரமலான் படித்து தந்த இத்தனை பாடங்களையும் சரியான முறையில் விளங்கி அந்த ரமலான் சொன்ன புத்திமதியின் பிரகாரம் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்வோமாக இருந்தால் நீங்களே நினச்சி பாருங்கள், எவ்வளோ ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு உலகத்தில் வாழலாம். எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை, எவ்வளோ நிம்மதியான ஒரு வாழ்க்கை, எவ்வளோ ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு உலகத்தில் வாழலாம் என்றதை எங்களுக்கு இதனூடாக விளங்கி கொள்ளையிலும். ஆகையினால அது மட்டுமல்லாமல் மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த நிரந்தரமான வாழ்க்கையில் பயங்கரமான நிலைமைகளில் எங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்யக்கூடிய அமல்களைத்தான் இந்த ரமலான் எங்களுக்கு படித்து தந்து வழிகாட்டி தந்துட்டு பேத்தி. எனவே இந்த ரமலான் எங்களுக்கு படித்து தந்த இந்த பாடங்களை, இந்த புத்திமதிகளை சரியான முறையில் விளங்கி சரியான முறையில் அதன் பிரகாரம் வாழ்ந்து அதனூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வாக்குறுதியாக தந்திக்கக்கூடிய அனைத்து நலவுகளையும் அடைஞ்சு கொள்வதற்கு நம் அனைவர்களும் முயற்சி செய்வோமாக. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய சகல விதமான தௌஃபீக்கையும் அவனுடைய வழிகாட்டல்களையும் நேர்வழியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ். ரமலானுடைய காலத்தில் நாங்கள் செஞ்ச அனைத்து நன்மைகளையும் நீ பரிபூர்ணமாக ஏற்று அந்த நன்மைகளுக்கு பரிபூர்ணமான கூலிகளை உலகத்துடைய வாழ்க்கையிலையும் மௌத்துக்கு பின்னாலேயும் எங்களுக்கு நிரப்பமாக தந்துடு யா அல்லாஹ். இந்த ரமலான் எங்களோட வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எங்களோட வாழ்க்கையில் நீ உண்டு பண்ணி தந்துடு யா அல்லாஹ். இந்த ரமலான் எங்களுக்கு படித்து தந்த அனைத்து விதமான அமல்களையும் மௌத்து வரைக்கும் பேணுதலாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நீ நசீபாக்கிடு யா அல்லாஹ். ரமலானில் நீ தந்த அந்த அருளை எங்களோட வாழ்க்கையில் அடைந்தவர்களாக நம் அனைவர்களையும் நீ பொருந்திக்கோ யா அல்லாஹ். உன்னுடைய பாவ மன்னிப்பை அடைந்த கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்துடு யா அல்லாஹ். நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கப்பட்டவர்களில் நம்மையும் சேர்த்துடு யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களையும் எங்களுடைய உறவுகளையும் எங்களோட மனைவி மக்கள் அனைவர்களையும் நீ சேர்த்துடு யா அல்லாஹ். நாங்கள் ரமலானுடைய காலத்தில் உன்னிடத்தில் கேட்ட அனைத்து துவாக்களையும் நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். எங்களுடைய அனைத்து தேவைகளையும் நீ நிறைவேற்றி தந்துடு யா அல்லாஹ். களிமாவோட வாழ்ந்து உன்னை பொருத்தத்தோடு வாழ்ந்து உன்னை பொருத்தத்தோட களிமாவோட மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்கிடு யா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பு பெருநாள் விசேட குத்துபா பிரசங்கத்தினை கேட்டீர்கள். இதனை நிகழ்த்தியிருந்தார்கள் பண்டாரவளி பெரிய ஜும்மா பள்ளிவாசலின் ஃபேஷ் இமாம் ஷேக் MJM ரமீஸ் தீனி ஹசரத் அவர்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நோன்பு பெருநாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல கடந்த ரமலான் மாதம் முழுவதும் நாங்கள் பண்டார்வளி ஜும்மா பள்ளிவாசலை மையப்படுத்தி பல்வேறுபட்ட இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தோம். அதேபோல ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒளிப்பதிவு செய்து எங்களுடைய வானொலியில் ஒளிபரப்பு செய்திருந்தோம். இதற்காக பூரண ஒத்துழைப்பை வழங்கிய பண்டார்வளி ஜும்மா பள்ளிவாசலின் தலைவர், செயலாளர்,
செயலாளர், பொருளாளர் உட்பட அனைத்து உறுப்பினர்களுக்கும், நிர்வாகத்தினருக்கும், ஊர் மக்களுக்கும், வர்த்தக பிரமுகர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு, நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை உங்களோடு பகிர்ந்திருந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நோன்பு பெருநாளை அல்லது 2 பெருநாட் தினங்களை எவ்வாறு கொண்டாடினார்கள், அந்த வகையிலே எங்களுடைய கொண்டாட்டங்களை அமைத்துக் கொண்டு அடுத்தவர்களுக்கு, பிற மதத்தவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இஸ்லாத்தில் எவ்வாறான விடயங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறதோ, தவிர்க்கப்பட்டிருக்கிறதோ அந்த விடயங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். அதேபோல நல்ல விடயங்களை அதிகமாக செய்ய வேண்டும், செய்பவர்களுக்கு உதவியாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நோன்பு பெருநாளை சிறப்பிக்கும் முகமாக நாங்கள் நாள் முழுவதும் பல்வேறுபட்ட சிறப்பு நிகழ்ச்சிகளை வழங்கவிருக்கின்றோம். நோன்பு பெருநாள் தொழுகையினை நாங்கள் கிழக்கு மண்ணிலிருந்து நேரடி அஞ்சல் செய்திருந்ததோடு குத்பா பிரசங்கத்தினை வழங்கியிருந்தோம். இதுபோல இன்னும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நாங்கள் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்காக வழங்க தயாராக இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். தொடர்ந்தும் நோன்பு பெருநாளை முன்னிட்டு பாசத்தின் பண்பலை ஊபா வானொலி வழங்குகின்ற சிறப்பு நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். இந்த குத்துபா பிரசங்கத்தினை உங்களுக்காக தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம். He who does not thank the people is not thankful to Allah. ஈமானும் அமலும் மலரும் நறுமணமும் போல இணைந்தே இருக்கும். தித்திக்கும் திருமறையாம், இறை அளித்த அருள்மறையாம். கொலத்தென்னு அல் அஸ்ஹர் மஸ்ஜித் மற்றும் மஹகலஹின்னு அல் அஸ்ஹர் மஸ்ஜித் குர்ஆன் மதரசா மாணவர்கள் நோன்பு பெருநாளை முன்னிட்டு பெருமையுடன் வழங்கும் விசேட சிறுவர் நிகழ்ச்சி வளர்பிறை. பெருநாள் தினத்தன்று பிற்பகல் 2 மணி முதல் முகிலில்லாமல் சிரிக்கின்ற தாரகை தோன்றும் வானமதில் முடிவில்லாத கதையொன்றை கூறுதுவே இந்நாள் வரையில். எண்ணங்களைப் போல் வண்ணமயமான ஆடைகளை தெரிவு செய்ய இன்றைய நாடுங்கள் ஃப்ரண்ட்லைன். ஆடவர், மகளிர், சின்னஞ்சிறார்கள் என அனைத்து வயதினருக்குமான நவீன டிசைன்களிலான ஆடைகள், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், கை கடிகாரங்கள், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், டாய்ஸ் உட்பட அனைத்து பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள ஃப்ரண்ட்லைன். எமரல்ட், ரீபான், மூஸ், மூட்ஸ், விண்டேஜ், லிபேரா, ஜிசா, ட்ராம், எக்ஸ்லைன் உட்பட உலக தரம் வாய்ந்த பிராண்டட் பொருட்களை பண்டாரவளை மாநகரில் கொள்வனவு செய்யக்கூடிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட பிரமாண்டமான காட்சி அறை, லிப்ட் வசதிகள் மற்றும் பிரமாண்டமான வாகன தரிப்பிட வசதியோடு ஸ்நேகபூர்வ சேவை. உங்கள் அன்பானவர்களுக்கு 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை கிஃப்ட் வவுச்சர்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய வசதி. லோயல்டி வாடிக்கையாளர்களுக்கு தமது பிறந்த மாதம் முழுவதும் 10% விலை கழிவோடு பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய வசதி மற்றும் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கு கொக்கோ பேமெண்ட் ஊடாக 3 தவணைகளில் வட்டியில்லா பணம் செலுத்தும் வசதி உட்பட இன்னும் பல சேவைகள். ஃப்ரண்ட்லைன். எண்ணிலடங்கா டிசைன்களில் கண்ணிலடங்கா வண்ணங்கள். ஃப்ரண்ட்லைன். இலக்கம் 250 பதுளை வீதி, பண்டாரவளை. கிளைகள் இலக்கம் 167 பான்ஸ் தத்வத்த வீதி, பலாங்குடை. தொடர்புகளுக்கு 074 30 30 330.
தக்பீர் முழக்கம் கேட்டால் உள்ளம் இனிக்கும். மக்கமா நபியின் வழி சென்றால் வாழ்க்கை மணக்கும். தக்பீர் முழக்கம் பக்குவம் பெறுவோம் பெருமானபி வழியில் பயனை அடைவோம் இரசூல் நபி மொழியில் வேகமாய் விரைவோம் ஏகனை தொழுவோம் வேதனை விலகும் வேதனை விலகும். தக்பீர் முழக்கம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இதயம் திறப்போம் இறை சொன்னதை செய்வோம் இருளை போக்குவோம் ஈமான் தனை காப்போம். இன்னுமா தயக்கம் என்னதான் மயக்கம் ஏனோ மௌனம் ஏனோ மௌனம். தக்பீர் முழக்கம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். தன்னலம் மறப்போம் தன்மானம் பேணிடுவோம் தியாகம் புரிவோம் தீன் வழியில் நடந்திடுவோம் சோர்வினை நீக்குவோம் சோகத்தை மாற்றுவோம் சொர்க்கமே காணுவோம் சொர்க்கமே காணுவோம். தக்பீர் முழக்கம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். தக்பீர் முழக்கம் கேட்டால் உள்ளம் இனிக்கும். மக்கமா நபியின் வழி சென்றால் வாழ்க்கை மணக்கும். தக்பீர் முழக்கம் பக்குவம் பெறுவோம் பெருமானபி வழியில் பயனை அடைவோம் இரசூல் நபி மொழியில் வேகமாய் விரைவோம் ஏகனை தொழுவோம் வேதனை விலகும் வேதனை விலகும். தக்பீர் முழக்கம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இதயம் திறப்போம் இறை சொன்னதை செய்வோம் இருளை போக்குவோம் ஈமான் தனை காப்போம். இன்னுமா தயக்கம் என்னதான் மயக்கம் ஏனோ மௌனம்
ஏனோ மௌனம் தக்பீர் முழக்கம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தன்னலம் மறப்போ தன்மானம் பேணிடுவோ தியாகம் புரிவோ தீன் வழியில் நடந்திடுவோம் சோர்வினை நீக்குவோம் சோகத்தை மாற்றுவோம் சொர்க்கமே காணுவோம் சொர்க்கமே காணுவோம் தக்பீர் முழக்கம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தாயிப் நகரத்து வீதியிலே எங்கள் தாஹா ரசூல் நபி நடக்கையிலே தாயிப் நகரத்து வீதியிலே எங்கள் தாஹா ரசூல் நபி நடக்கையிலே பாவிகள் செய்த கொடுமையினை பாவிகள் செய்த கொடுமையினை எண்ணி பார்த்தால் நெஞ்சம் துடிக்குதம்மா கண்கள் கண்ணீரை வடிக்குதம்மா கண்கள் கண்ணீரை வடிக்குதம்மா கல்லால் சில பேர் அடித்தார்கள் கல்லால் சில பேர் அடித்தார்கள் கடும் சொல்லால் பல பேர் வதைத்தார்கள் கல்லால் சில பேர் அடித்தார்கள் கடும் சொல்லால் பல பேர் வதைத்தார்கள் எல்லா துயரத்தையும் சகித்தார் நபி அல்லாஹ் ஒருவனென்றே உரைத்தார் தாயிப் நகரத்து வீதியிலே எங்கள் தாஹா ரசூல் நபி நடக்கையிலே விதவைக்கு மனம் வேண்டுமென்றார் விதவைக்கு மனம் வேண்டுமென்றார் தீய விக்கிரக ஆராதனை கூடாதென்றார் விதவைக்கு மனம் வேண்டுமென்றார் தீய விக்கிரக ஆராதனை கூடாதென்றார் மதுசூது கொலைகளவு காமம் மதுசூது கொலைகளவு காமம் கொடும் பட்சியும் கூடாதென்றே உரைத்தார் தாயிப் நகரத்து வீதியிலே எங்கள் தாஹா ரசூல் நபி நடக்கையிலே தாயிப் நகரத்து வீதியிலே எங்கள் தாஹா ரசூல் நபி நடக்கையிலே பாவிகள் செய்த கொடுமையினை பாவிகள் செய்த கொடுமையினை எண்ணி பார்த்தால் நெஞ்சம் துடிக்குதம்மா கண்கள் கண்ணீரை வடிக்குதம்மா கண்கள் கண்ணீரை வடிக்குதம்மா
முஸ்தபா எங்கள் சலாம் எங்கள் அன்பின் சலாம் எங்கள் சலாம் எங்கள் அன்பின் சலாம். பொறுமையுடன் தொண்டு செய்தீர் தினம் பூரண வெற்றியால் மகிழ்ந்தீர் மனம் புதுமை மிகும் ஆற்றல் கொண்டோரே புதுமை மிகும் ஆற்றல் கொண்டோரே. ஏகன் உண்மை தூதரே யா நபியே யா ரசூலே யா ஹபீபே யா முஸ்தபா எங்கள் சலாம் எங்கள் அன்பின் சலாம் எங்கள் சலாம் எங்கள் அன்பின் சலாம். வான்மறை குர்ஆன் வழி நாடியே பாகுடன் தௌஹீத் நெறி கூறியே மேன்மை மிகும் சமத்துவமோங்க மேன்மை மிகும் சமத்துவமோங்க. தூதரே யா நபியே யா ரசூலே யா ஹபீபே யா முஸ்தபா எங்கள் சலாம் எங்கள் அன்பின் சலாம் எங்கள் சலாம் எங்கள் அன்பின் சலாம். பாவங்கள் தீர்க்கும் பயகம்பரே பணிவுடன் வீரமும் நிறைந்தோர் நீரே பாந்தம் மிகும் பாசம் கொண்டோரே பாந்தம் மிகும் பாசம் கொண்டோரே. ஏகன் உண்மை தூதரே யா நபியே யா ரசூலே யா ஹபீபே யா முஸ்தபா எங்கள் சலாம் எங்கள் அன்பின் சலாம் எங்கள் சலாம்